இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா ஏஆர் ஃபுட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கபாப் கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க, அண்ணன் கடையில வந்து எல்லாமே நல்லா சூடா போடுறாரு. பாருங்க, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி தராங்க. கபாப்லாம் பாருங்க நல்லா தரமா வேவுது. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா கிரில் சிக்கன்லாம் அண்ணன் கடையில வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. பாருங்க, எல்லாமே நல்லா தரமா இருக்கு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்பப்ப அண்ணன் ஃப்ரெஷ்ஷா போட்டு தராரு. பாருங்க, கபாப் எல்லாம் வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க. நல்லா தீயில கருக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அண்ணன் கடையில அது இல்லாம சிக்கன் பர்கரு, சிக்கன் சில்லி எல்லாமே அண்ணன் நல்லா தரமா வச்சிருக்காரு. இது பேர் என்னன்னு தெரியல, பாப்போம், அண்ணன்ட்ட கேட்போம். அப்படியே பக்கத்துல கீழே வந்தீங்கன்னா மினி பர்கர்லாம் அண்ணன் வச்சிருக்காரு. பாருங்க, எல்லாம் நல்லா தரமா இருக்கு. அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா சிக்கன் வடை, கீழே பாத்தீங்கன்னா சில்லி வச்சிருக்காங்க. பாருங்க, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும் பர்கர்லாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, இதெல்லாம் என்ன டிஷ்னே தெரியல, இதெல்லாம் நல்லா தரமா இருக்கு. அண்ணன் கடையில வந்து ரொமாலி ரொட்டிலாம் இருக்கு. அதுக்கு சைடிஷா வந்து அண்ணன் வந்து சிக்கன் கிரேவி தராரு. பாருங்க, என்ன பையா பையா ஏதோ சொன்னாரு, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சிக்கன்லாம் நல்லா கிரேவி நல்லா திக்கா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க, எல்லாம் நல்லா தரமா இருக்கு. நல்லா சூடா தராரு. பாருங்க, அண்ணன் வந்து ஒரு லெக் வந்து தந்தூரி பண்றாரு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். லெக் எல்லாம் நல்லா தரமா இருக்கு. பாருங்க, எல்லாமே வந்து சூடா அப்பப்ப போட்டுட்டே இருக்காங்க. கடை ஓனர் அங்க இருக்காரு, அவர்கிட்ட கடையில என்னென்ன கிடைக்குதுன்னு கேட்போம். பாருங்க, அண்ணன் கடை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க, நல்ல கன்சிஸ்டன்சில இருக்கு. எல்லாமே நல்லா மேரினேட் பண்ணி எல்லாமே நல்லா தரமா இருக்கு. சைஸ் நல்லா படா படா சைஸா இருக்கு. பாருங்க, ஹேமர் மாதிரி எடுத்துட்டு போறாரு. வாங்க போய் என்ன பண்றாருன்னு பாப்போம். அண்ணன் கடையில வந்து எப்போதுமே வந்து கபாப் ஐட்டம் சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா அண்ணன் கடையில ட்ரை பண்ணலாம். ஏன்னா அண்ணன் ஏகப்பட்ட இருக்கு. அண்ணன் கொஞ்சம் உள்ள பிஸியா இருக்காரு. கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் அண்ணன் போய் என்னென்ன இருக்குன்னு கேட்போம். பாருங்க, எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா ஸ்மோக்கோட இருக்கு. நல்லா ஒரு ஸ்மோக்கி பிளேவர்ல சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில ட்ரை பண்ணலாம். எல்லாமே நல்லா தரமா இருக்கு. பாருங்க, அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பாத்தீங்கன்னா அடுக்கி வச்சிருக்காரு. நம்ம தலைவர் வந்து பாருங்க ஸ்டைலா கூலிங் கிளாஸ் போட்டு ரைஸ் போட போறாரு. அண்ணன் வந்து பகல்லே கூலிங் கிளாஸ் போட்டு தான் இருப்பாரு. இப்ப நைட்லயும் அவர் வந்து கூலிங் கிளாஸ் தான் போறாரு. சிக்கன் ரைஸ் போட போறாரு. பாருங்க, புயல் வேகத்துல வேலை செய்யறாரு. ஓகே பையா. பாருங்க, அப்பா और एक लगंड है और एक सिक्का मारो सिक्का वो भी बात है जल्दी मारो பாருங்க, வடக்கு நண்பர்னா வடக்கு நண்பர் தான். நல்லா தரமா ரைஸ் போட்டுட்டு இருக்காரு. ரைஸ் போறாரோ இல்லையோ 4 தடவை நம்மள பாக்குறாரு. பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா சூப்பரா அள்ளி அள்ளி போடுறாரு.
போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாப்போம். பாருங்க நல்லா ஸ்டைலா வைக்கிறாப்ல. பாருங்க சிக்கன் ரைஸ் போட்டு முடிச்சிட்டாரு. எல்லாம் நல்லா தரமா இருக்கு. தலைவரே வந்து பார்சல் கட்டுறாரு. கூலிங் கிளாஸ கழட்டிட்டாரு. ரைஸ் போறப்ப மட்டும் கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு. அண்ணன் கடையில பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமரும் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போறாங்க. பாருங்க அது இல்லாம மழை வேற வெளியில அடிச்சு ஊத்துது. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாம் நல்லா மழைலாம் ரொம்ப மழை பெய்யுது. வெளியில பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு மழைன்ட்டு. இருந்தாலும் அண்ணன் கடையில வந்து சாப்பிடுவேன்னு சொல்லி ஒரு கூட்டம் வெளியில நிக்குது சைட்ல. அண்ணன் கடையோட மெனு கடை தான் பாருங்க. 99 ரூபாய்க்கு சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் பிளஸ் தவா கறி, அதுல ஏதாவது ஒவ்வொன்று வாங்கிக்கலாம். எல்லாமே நல்லா தரமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 69 காம்போ இருக்கு. ரொமாலி ரொட்டி 2 பீஸ், தவா கறி, சிக்கன் டிக்கா ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் போல. அடுத்து வந்து பிளேட்டர் காம்போ வந்து 199, சிக்கன் டிக்கா 5 பீஸ், சிக்கன் ஷீக் வடை 1 பீஸ், ஹங்காமா சிக்கன் 1 பீஸ், பிபிக்யூ கோட்ரு, ரொமாலி ரொட்டி 1 பீஸ். இது வந்து அண்ணன் கடையில வந்து 199. அப்படியே பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் 60 ரூபாய், எக் ரைஸ் 60, வெஜ் ரைஸ் 60. ஸ்டார்டர் பாருங்க, பிபிக்யூ லெக் அண்ட் திக் கோட்ரு 100. பாருங்க அண்ணன் கடையில வந்து ஏகப்பட்டது வச்சுக்காங்க. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு. அண்ணன் கடையில எல்லாம் பாருங்க சிக்கன் பர்கர்லாம் 50, மினி பர்கர் 99. இதெல்லாம் வீடியோல காமிப்போம், மறக்காம எல்லாம் பாருங்க. கடையில வந்து அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு கேட்போம். அண்ணே வாங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அண்ணே உங்க கடையில வந்து சாப்பிடறதுக்கு என்னென்ன டிஷ்னே கொடுக்குறீங்க? நம்ம கடையில பாத்தீங்கன்னா நம்ம கடையிலே நம்ம திருச்சியில நம்ம எல்லாமே லோ பட்ஜெட்ல நம்ம எல்லாம் அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கடையில லாலிபாப், அதுல 65 வெரைட்டிஸும் இருக்கு, ஃப்ரைட் லாலிபாப்பும் இருக்கு. அது இல்லாம பர்கரு, மினி பர்கரு, சின்ன பிள்ளைங்க எல்லாம் மினி பர்கர் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது இல்லாம ஹங்கமா சிக்கன், நம்ம கடையிலே ஃபேமஸான ஹங்கமா சிக்கன், இந்த மாதிரி சில்லி பர்கர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் நம்ம கடையில வேற 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற லெகண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கடையில வந்து ஆஃபர்ல வந்து காம்போ பிரைஸ் ஓடிட்டு இருக்கு. காம்போல பாத்தீங்கன்னா ரைஸ், சிக்கன், தவாக்கறி எல்லாம் சேர்த்து 99 கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம திருச்சியிலே நம்ம ரொம்ப லோ பிரைஸ்ல அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்ம வந்து ரொமாலி ரொட்டி காம்போ கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு காம்போக்கு வந்து 2 ரொட்டி வந்துடும். நல்லா 69 பிரைஸ் தான், 70 ரூபா ஒரு காம்போ. எல்லாம் லைக் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. வாங்க வந்து சாப்பிட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. அண்ணே கொஞ்சம் சொன்னா மட்டும் போதாண்ணே, கொஞ்சம் எடுத்து காமிச்சீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரேட்டோட காமிச்சிடலாம். ஓகேண்ணே. பாருங்க நம்ம கடையில இருக்கு ஹங்கமா சிக்கன். இது அண்ணே ஹங்கமா சிக்கனோட பிரைஸ் எவ்வளோண்ணே? 50 ரூபா. 50 ரூபாய்க்கு பாருங்க, கண்டிப்பா நல்லா ஒர்த்து. போன்லெஸ் பீஸ், ஃபுல் போன்லெஸ் அண்ணே. ஆமா பாருங்க எல்லாம் நல்லா பெரிய சைஸ்ல இருக்கு. ஃபேமஸான டிஷ் இது. ஓகேண்ணே. அண்ணே வேற என்னென்ன இருக்கு? வேற அடுத்து மினி பர்கர் பாருங்க, குழந்தைங்க அதிகமா லைக் பண்ணி சாப்பிடுறாங்க. மினி பர்கர் அண்ணே பீஸ் 50 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். பாருங்க கேஎஃப்சி பெரிய பெரிய கடைக்கு போனீங்கனாலே நல்லா ரேட் வந்து அமௌண்ட் அதிகமா போடுறாங்க. ஆனா அண்ணன் கடையில வந்து 25 ரூபாய்க்கு பாருங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்டிப்பா வந்து விரும்பி சாப்பிடும். ஆனா வேற என்னென்ன இருக்கு உங்க கடையில? நம்ம பெரிய பர்கர் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. வெளியெல்லாம் 100 ரூபா 150 ரூபா கொடுக்குற பாருங்க, நம்ம வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 50 ரூபாயாண்ணே? உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் பாருங்க. பாருங்க எல்லாமே ஸ்டஃபிங் எல்லாம் அதிகமா லோட் பண்ணி வச்சிருக்காரு. பாத்தீங்கன்னாலே தெரியும், கண்டிப்பா வந்து 50 ரூபாய்க்கு ஒர்த்து. ஆனா வேற என்னென்ன இருக்கு? அதுக்கப்புறம் நம்ம கடையில சிக்கன் வடை கொடுத்துட்டு இருக்கோம். சிக்கன் வடையாண்ணே? ஆமா போன்லெஸ். பாருங்க சிக்கனோட எல்லாம் நல்லா தரமா இருக்கு. இந்த வீடியோ பாருங்க. 3 அண்ணே ஒரு வடை ரேட் எவ்வளவுண்ணே? 3 பீஸ் 50 ரூபா. 3 பீஸ் 50 ரூபா, கண்டிப்பா ஒர்த்து. ஃபுல்லாவே போன்லெஸ் அண்ணே. ஆனா அடுத்து வேற என்னென்ன இருக்கு? அடுத்து நம்ம கடையில நம்ம ரொமாலி ரொட்டி கஸ்டமருக்கான நம்ம காமிக்கிறோம் பாருங்க. ஆனா என்னென்ன ரொட்டின்னு சொல்லிட்டு சட்டை மாதிரி எடுத்து காட்டுறீங்க, இவ்வளவு பெருசா இருக்கு. இது நம்ம காம்போ 70 ரூபா தான் கொடுக்குறோம். ஒரு காம்போக்கு 2 ரொட்டி வந்து 2 ரொட்டியாண்ணே? பாருங்க கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில வந்து இது ஒர்த்து. அவர் போட்டிருக்க சட்டையோட பெருசா இருக்கு. நல்ல சைஸ் எல்லாம் பாருங்க. ஆனா வேற என்னென்ன இருக்கு? இது இல்லாம நம்ம தவா கறி இருக்கு, வாங்க பாப்போம். வாங்கண்ணே. அண்ணன் கடையில வந்து தவா கறி எல்லாம் வச்சிருக்காரு, பாப்போம் வாங்க. அந்த ரொட்டிக்கு ஏத்த கிரேவி தான் பாருங்க. ஆனா இதுக்கு எதுவும் தனியா வந்து சார்ஜ் பண்ணுவீங்களாண்ணே? இல்ல நம்ம இந்த ரொட்டி காம்போவோட கொடுத்துருவோம். காம்போவோட 70 ரூபா தானே? பாருங்க கண்டிப்பா ஒர்த்து. 2 ரொட்டி வாங்கினாலே கண்டிப்பா 2 பேர் சாப்பிடலாம், தாராளமா இருக்கும். ஆனா வேற என்னென்ன இருக்கு? முன்னாடியே பாத்துருப்பீங்க, நீங்க பாருங்க லெகண்டை பாருங்க. ஆனா அப்படியே ஒரு பீஸ் எடுத்து காட்டிருங்கண்ணே.
பாருங்க அண்ணன் கடையில வந்து பாருங்க அண்ணன் கடையில வந்து எல்லாமே நல்லா சூடா இருக்கு. பாருங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லா குபு குபுன்னு எரியுது. அண்ணே சொல்லுங்கண்ணே. இங்க பாருங்கண்ணே, நம்ம கடையில ஒரு லெகன் டை சைஸ் இதோட ரேட் எவ்வளோண்ணே? 100 ரூபா தானே, குவார்டர் 100. ஃபுல்லு பாத்தீங்கன்னா நம்ம கடையில 370 தான். பாருங்க கண்டிப்பா ஒருத்து எல்லாமே நல்லா சூப்பரா மேரினேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். அது இல்லாம நம்ம கடையில சிக்கன் டிக்காவும் இருக்குண்ணே. சிக்கன் டிக்காவும் இருக்கானே. கஸ்டமர் எப்படி ஃபிளேவர் கேக்குறாங்களோ அப்படி போட்டு கொடுப்போம். ஆனா உங்க கடையில சிக்கன் டிக்கால என்னென்ன ஃபிளேவர்னு இருக்கு? மின்ட் ஃபிளேவர் இருக்கு, சிக்கன் தந்தூரி இருக்கு, மலாய் இருக்கு. ஓகேண்ணே. பாருங்க கடையில வந்து லாலிபாப் இருக்கு. ஓகேண்ணே. லாலிபாப்ல ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கோம், ஃப்ரைடும் கொடுத்துட்டு இருக்கோம், 65 கொடுத்துட்டு இருக்கோம். இது என்னன்னா KFC ஸ்டைலாண்ணே? ஆமா, இது KFC ஸ்டைல், இது நார்மல் ஸ்டைல். அப்படியே கொஞ்சம் எடுத்து காட்டுங்கண்ணே. இங்க பாருங்க, இது நம்ம 5 பீஸே நம்ம 100 ரூபா தான் கொடுக்குறோம். 5 பீஸ் 100 ரூபாய்ண்ணே. ஆமா. கண்டிப்பா வந்து 5 பீஸ் 100 ரூபாய்க்கு ஒருத்து. கண்டிப்பா வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். இதே ரேட்டு தான் இருக்கும். ஓகேண்ணே. ஆனா இது என்னண்ணே பக்கத்துல இன்னொரு 5 பீஸ் கம்மி. பாருங்க எல்லாம் தரமா இருக்கு. ஓகே, அண்ணன் வந்து லொகேஷன் எங்க இருக்குன்னு கேப்போம். நம்ம கடை பாத்தீங்கன்னா தென்னூர் ஹை ரோட்ல ராயல் பார்மசி ஆப்போசிட்ல இருக்கு. ஓகே வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களோட அதுக்கப்புறம் உங்க கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ. அண்ணா வந்து உங்களோட போன் நம்பர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லண்ணே. ஏன்னா வெளியில இருந்து பாக்குறவங்க வந்து உங்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு கடை இருக்கா இல்லையான்னு கேட்டு வரலானே, அதுக்காக தானே. ஓகே, ஒண்ணும் பேசல, தாராளமா சொல்லலாம். 9043365205. ஓகேண்ணே. யாராவது திருச்சி சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணன் கடையில வந்து ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காங்க. பாருங்க வெளியில ஒரு கூட்டமே இருக்கு. கண்டிப்பா திருச்சி சைடு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க எல்லாமே வந்து சூடா போட்டு கொடுக்குறாங்க. ஃப்ரைட் ரைஸ், சிக்கனு எல்லாமே. கண்டிப்பா யாராவது வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பையா நான் அப்படியே என்ன பண்ணாதேன்.